வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்று நமக்கு பஞ்சேந்திரிய தவத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்த பேராசிரியர் புவனா அம்மா அவர்களும், வாழ்த்துரை நன்றி உரை அளிக்க இருக்கும் புவனா அம்மா அவர்களுக்கும் மற்றும் நார்வே டென்மார்க் மன்ற பொறுப்பாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மற்றும் இணையத்தில் இணைந்துள்ள அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், எங்களை பின்புலத்தில் இயக்கிக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. இன்னைக்கு நாம அன்பிற் சிறந்த தவமில்லை அப்படிங்கிற தலைப்புல சிந்திக்கலாம். அனைத்துயிரும் ஒன்றென்று அறிந்த அடிப்படையில் ஆற்றும் கடமையெல்லாம் அன்பின் செயலாகும். அதாவது அனைத்து உயிர்களும் ஒன்றுதான் என்று உணர்ந்த அடிப்படையில் செய்யும் கடமைகள் எல்லாம் அன்பின் இயல்பாகும். அதுவே அன்பின் வெளிப்பாடுன்னு மகரிஷி இந்த கவிக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. பொதுவா நம்ம பார்த்தோம்னா எல்லா வீடுகள்லயுமே பூஜை அறையில ராமர் படம், கிருஷ்ணர் படம், முருகர் படம், இப்படி கடவுளோட படங்களை நம்ம வச்சிருப்போம். இன்னும் சில வீடுகள்ல அதுக்கு பக்கத்திலேயே காந்தி படம், தெரசா, விவேகானந்தர், புத்தர், இயேசு கிறிஸ்து, இந்த மாதிரி சில மகான்களோட படங்களும் அங்க இருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்கள போல நம்ம வாழ முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே சாதாரண மனிதர்களா இருக்கோம். அவங்களையே நம்ம சாதாரண மனிதர்களாவே நினைச்சா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? இந்த உலகத்துல நீயும் அவங்கள போல வாழ்ந்திருக்கலாமே, அவங்கள போல அன்பா இருந்திருக்கலாமே அப்படின்னு யார் வேணாலும் கேட்கலாம். அதனாலதான் இந்த மகான்கள் எல்லாரையும் கடவுளாக்கி அவங்க திருவுருவ படங்களை திரும்ப திரும்ப நம்ம பார்க்கும்போது அவங்களோட தன்மைகள் எல்லாமே நமக்குள்ள வருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இதுக்கு அடிப்படையா மகான்கள் கிட்ட இருக்கிறது என்னன்னா அன்புதான். இந்த அன்பைத்தான் உலகமே எதிர்பார்க்குது. ஏங்கிறதும் அந்த அன்புக்கு தான். ஒரு கடிதம் எழுதினா கூட நாம அதுல என்ன எழுதுறோம்? அன்புள்ள அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறோம். முடிக்கும் போதும் அன்புள்ள அப்படின்னு தான் முடிக்கிறோம். இதுக்கு ஓஷோ என்ன சொல்றாருன்னா, ஒரு மனிதனோட உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஒரு கம்பானியன் தேவைப்படுது. ஒருத்தர் இன்னொருத்தர் கிட்டக்க பேசுறதுக்கோ, அன்பு காட்டுறதுக்கோ, இல்ல ஒரு வலி, வேதனை, கஷ்டம் இதெல்லாம் வரும்போதோ சொல்றதுக்கு என்னன்னா, அதெல்லாம் ஒண்ணுமில்ல, கவலைப்படாதீங்க அப்படின்னு கைய பிடிச்சுக்கிட்டு சொல்ற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா? அதத்தான் இந்த உடலும் உள்ளமும் எதிர்பார்க்குது அப்படின்னு ஓஷோ சொல்றாரு. செயின்ட் அகஸ்டின் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்துவ ஞானி கிட்டக்க ஒருத்தர் கேட்கிறாரு. ஐயா, நான் படிக்காதவன். எனக்கு கர்த்தரை ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட இவ்ளோ பெரிய பைபிள் இருக்கு. ஆனா இதுல என்ன இருக்குன்னு தெரியல. அத பத்தி சொல்ல முடியுமா? அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவரு ஒட்டுமொத்த பைபிளின் சாராம்சத்தையும் எடுத்து கர்த்தர் இந்த உலகத்துக்கு கொடுத்த செய்திய ஒற்றை வரியில நீ அன்பா இரு, அவ்வளவுதான் அப்படின்னு அந்த ஞானி அவர்கிட்ட சொல்றாரு. அப்ப அன்பா இருந்தா போதுமா? இன்பமா வாழ வேணாமா? அப்படின்னு சாக்ரட்டிஸ் கேட்கிறார். ஏன்னா மனித வாழ்க்கையோட குறிக்கோள், லட்சியம், முயற்சி இது எதுவா இருந்தாலுமே எல்லாமே இன்பத்தை அடைவதுதான்னு மனிதனோட நோக்கமா இருக்குன்னு சாக்ரட்டிஸ் சொல்றாரு. அப்ப விவேகானந்தர் என்ன கேட்கிறாருன்னா, இன்பத்தை அடையறதுதான் மனித வாழ்வின் குறிக்கோள்னா எது இன்பம்னு கேட்கிறாரு. ஏன்னா இன்பத்தை நோக்கிதான் எல்லாருமே பயணிக்கிறோம். எது இன்பம்னு தெரியல. இந்த உலகத்துல ஓரறிவு தாவரத்துல இருந்து 6வது அறிவு மனிதன் வரைக்கும் எல்லா உயிர்களுமே இன்பமா வாழணும் அப்படின்னு தான் நினைக்குது. அப்படி இன்பமா வாழ்றதுக்கு எத்தனையோ முயற்சிகளை எடுத்தாலும் அந்த இன்பத்துல ஒரு நிறைவு அப்படிங்கிறது மனிதனுக்கு இதுவரைக்கும் கிடைக்கல. அதுக்கு பாரதியார் என்ன சொல்றாருன்னா, நீ இன்பமா இருக்கணும் அவ்வளவுதானே, அதுக்காக நீ ஒண்ணும் கஷ்டப்பட்டு முயற்சி செய்ய வேணாம், எல்லார்கிட்டயும் அன்பா இரு, அன்பா இருந்தா அதுவே போதும், இன்பமா வாழலாம் அப்படின்னு பாரதியார் சொல்றாரு. அப்ப இன்பமா வாழ்றதுக்கு தான், தன் குடும்பம், தான் உண்டு, தன் வேலை உண்டு அப்படின்னு வாழ்ந்தா
அது வந்து இன்பமான வாழ்க்கையே இல்ல. ஏன்னா, அந்த அன்புங்கிறது தனக்குள்ள ஒரு வட்டத்த போட்டுக்கிட்டு, அந்த எல்லைய தாண்டி வராது. அதுல வந்து ஒரு சுயநலமும் இருக்கும். அப்ப ஒரு மனிதன் எப்படி வாழணும் அப்படின்னா, மனிதன் வந்து தான், சமுதாயம், இயற்கை அப்படிங்கிற இந்த 3ன் இணைப்புல அன்பால பிணைக்கப்பட்டு வாழணும். அதுக்கு தான் முதல்ல மனிதன் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, தன்ன நேசிக்க ஆரம்பிக்கணும். இந்த இயற்கைய நேசிக்கணும். சக உயிர்கள் மேல அன்பு வைக்கணும். தன்கிட்ட இருக்கிறத கொண்டு இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். இப்படி ஒரு மனிதன் வாழ்ந்தா, அன்பு வழியில இன்பம் பெருகும்னு மகரிஷி சொல்றாங்க. நமக்கு வந்து மகாபாரத கதையில குருஷேத்திர போர் நடந்தது தெரியும். அந்த போர்ல வந்து கர்ணன் என்ன பண்றாரு, இறக்குற தருவாயில இருக்காரு. அவர்கிட்ட எதுவுமே இல்ல. அந்த நேரம் அந்தணர் வேடத்துல கிருஷ்ணர் வராரு. வந்து எனக்கு வந்து ஏதாவது குடு அப்படின்னு சொல்லி யாசகம் கேட்கிறாரு. அப்ப கர்ணன் வந்து என்ன சொல்றாரு, இருக்கும் போதெல்லாம் வந்து வரல. இப்ப நான் என்கிட்ட எதுவுமே இல்ல அப்படிங்கும்போது, இப்ப வந்து கேட்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சொல்றாரு. அதுக்கு கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து இதுவரைக்கும் செய்த தானமும், தானத்தோட ப பலனும், தவத்தின் பலனும் இருக்கு இல்லையா? அதெல்லாத்தையும் நீ எனக்கு தானமா குடு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு கர்ணன் வந்து கேட்கிறாரு, அப்படி ஒண்ணு இருக்குதா? நான் வந்து குடுத்த தர்மத்துக்கு ஒரு பலன், தவம் செய்ததுக்கெல்லாம் ஒரு பலன் வந்து புண்ணியமா இருக்குன்னு சொல்லி சொல்றியே! எனக்கு இது தெரியாது. அப்படி இருக்குது அப்படின்னா, நீ வந்து அந்த அத வந்து புண்ணியமா குடுன்னு கிருஷ்ணர் கேட்கும்போது, அந்த புண்ணியத்த நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கர்ணன் வந்து சொல்றாரு. அப்ப தான் என்ன குடுக்குறோம், என்ன செய்றோம், தனக்கு அதனால என்ன கிடைக்கும்னு எதுவுமே எதிர்பார்க்காம வாழ்ந்தவர் தான் வந்து கர்ணன். அப்ப ஒரு மனிதன் வந்து இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா தான் அன்பு வழியில இன்பம் பெருகும் அப்படின்னு மகரிஷி வந்து சொல்றாங்க. பாரதியும் எத்தனை கோடி இன்பம் வைத்த இறைவா அப்படின்னு சொல்றாரு. நாம இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வாழ்றதுக்கு வேண்டிய அத்தனை வளங்களும் வந்து இயற்கையில நிறைஞ்சிருக்கு. அதனாலதான் மகரிஷி வந்து இந்த பிரபஞ்சத்துல நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுமே வந்து அன்பின் வெளிப்பாடா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த பிரபஞ்சத்துல எத்தனையோ சூரிய குடும்பங்கள் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நாம வாழக்கூடிய பூமி வந்து 23 டிகிரி வந்து சாய்வா இருக்கு. இந்த சாய்வு தான் நமக்கு கோடைக்காலம், குளிர்காலம், மழைக்காலம், வசந்த காலம்னு இப்படி பருவ காலங்களை எல்லாம் குடுக்குது. அதனால தான் மனிதனும், மற்ற உயிரினங்களும் வாழ்றதுக்கு ஏற்ற பூமிய அற்புதமா இறைநிலை குடுத்திருக்கு. இந்த பூமியோட சாய்வு தான் இறையன்பின் உச்சம்னு மகரிஷி சொல்றாங்க. எப்படின்னா, ஆ நமக்கு பருவ காலங்கள குடுக்குது. அத தாண்டி சூரியன்லருந்து வரக்கூடிய அந்த புற ஊதா கதிர்கள வந்து பூமிக்குள்ள வரவிடாம தடுத்து நிறுத்தி, மனிதனும் மற்ற ஜீவன்களும் நம்ம எல்லாரும் சுவாசிக்கிறதுக்கு வேண்டிய ஒரு பிராண ஆற்றலா ஓசோன் படலம் வந்து செயல்படுது. அப்ப இது வந்து இறைநிலையோட அன்பு தான் இல்லையா? அதேபோல பூமியில வாழ்ற உயிரினங்கள விட அதேபோல பூமியில வந்து நம்ம நிலத்துல வாழ்ற உயிரினங்கள விட நீர்ல வாழ்ற உயிரினங்கள் வந்து அதிகம். நீர் வந்து மேல வந்து அது உறைஞ்சு போய் பனிக்கட்டியாச்சு அப்படின்னா, அதனோட மேல் பரப்பு வந்து கெட்டியாகிடும். அப்ப நீர்ல வாழ்ற உயிரினங்கள் எல்லாமே வந்து நீருக்கடியில இருக்கும்போது பாதுகாப்பா வாழ முடியும். இது வந்து இயற்கை விதி. ஆனா, மற்ற பொருட்களோட வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது, இந்த இயற்கை விதி வந்து மாறி இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம நெய் எடுத்துக்கிட்டோம்னா, நெய் இருக்கிற பாட்டில்ல வந்து கெட்டியான நெய் வந்து கீழ இருக்கும். உருகின நெய் வந்து மேல இருக்கும். அதேபோல ஒரு இரும்பையோ, செம்பையோ உருக்கினா கூட, உருகின பொருள் வந்து திரவமா மேல் நோக்கி வரும். ம உருகின பொருள் வந்து லிக்விடா மேல் நோக்கி வரும். அந்த பொருள் வந்து அந்த இரும்பு வந்து கீழயே இருக்கும். இப்படி இந்த இயற்கை விதிய மாத்தி, இறைநிலை தன்னோட அன்ப எப்படி வெளிப்படுத்திருக்குன்னா, திடப்பொருளா மாறும்போது அது மேல் நோக்கி மிதந்து பனிக்கட்டியாகிடும். அதனோட அதுக்கு அடியில இருக்கிற பொருட்கள் வந்து பாதுகாப்பா இருக்கும். அந்த மாதிரி தான் நீர்ல வாழ்ற உயிரினங்கள் எல்லாமே வந்து மேல பனிக்கட்டி ஆகும்போது, அந்த நீருக்கடியில இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே வந்து பாதுகாப்பா வாழ முடியுது. இத வந்து மகரிஷி அன்பின் அரவணைப்பு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இயற்கையில வந்து மனிதன் இல்லாத இந்த உலகத்துல காடுகள், மலைகள், கடல் இப்படி
ஓரறிவு தாவரத்திலிருந்து 5 அறிவு பறவைகள், விலங்குகள் வரைக்கும் எல்லாமே வந்து இயற்கையோட இயற்கையா இணைந்து ஒத்தும் உதவியுமா வாழ்ந்தது. எல்லாமே வந்து அன்பின் அடிப்படையில இயற்கை நியதிப்படி இருந்தது. இப்படிப்பட்ட அழகான ஒரு உலகத்த வியந்து பார்க்கறதுக்கு அங்க எந்த ஒரு ஜீவனும் இல்ல. அப்ப கடைசியா இயற்கையின் தன்மாற்றத்துல அன்பின் உச்சமா பூத்த மலர் தான் மனிதன். மனிதன் வந்து தனியா வாழ முடியாது அப்படிங்கிறதுல ஏன்னா இயற்கை சீற்றத்துல இருந்தும், பிற உயிரினங்கள் கிட்ட இருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கும் மனிதன் வந்து சமுதாயமா கூடி வாழும் நிலை வந்து இருந்தது. அப்ப அப்படி கூடி வாழும்போது ஒரு மனிதனோட அறிவும், அனுபவமும் இன்னொரு மனிதனுக்கு ஆற்றலாகவும், அது ஒத்தும் உதவியுமாவும் இருந்தது. அது எப்படின்னா, நம்ம ஆதி காலத்துல கால்நடை பயணமா நடந்துட்டு இருந்தவங்கலாம் வந்து இப்ப பார்த்தோம் அப்படின்னா, அதிநவீன தொழில்நுட்பங்களோட போக்குவரத்து வசதி வந்து நெறையவே வந்திருக்கு. அதே போல நம்ம மொபைல் ஃபோன் வந்து இப்ப வரைக்கும் அப்கிரேட் ஆயிட்டே இருக்கு. இப்படி இயற்கையோட வளத்த வாழ்வின் வளமா மாற்றி அமைக்கும் அறிவு வந்து மனிதனுக்கு வந்து இருந்ததால, மனிதனோட கண்டுபிடிப்புகள் எல்லாமே வந்து சமுதாயத்துக்கு பயன்பட்டது. இது வந்து அன்பின் ஒரு வெளிப்பாடு அப்படின்னு தான் சொல்லணும். பாரதியார் வந்து தன்னுடைய கவிதைகள்ல எப்பயுமே என்ன சொல்லுவாருன்னா, "படைத்தவன் சாயல் படைக்கப்பட்ட அத்துணை பொருட்களிலும் இருக்கும்னு" சொல்லுவாரு. அதாவது அன்புங்கிறது எல்லார்ட்டயும் இயல்பாவே இருக்கு. ஆனா, மனிதனால மட்டும் தான் அன்பு செலுத்த முடியும். அதனால தான் எங்கேயோ பல மைல்களுக்கு அப்பால யாரோ ஒருத்தருக்கு துன்பம்னாலும், இங்க வந்து மனசு வந்து துடிக்குது. ஏன்னா, மனிதன் உட்பட எல்லா ஜீவன்களுமே வந்து இன்பமா வாழணும் அப்படின்னு தான் நினைக்குது. இன்பத்துக்கு அடிப்படையே அன்பு தான். அன்பு இருந்தா இன்பமா வாழலாம். இந்த உலகமே வந்து அத தான் எதிர்பார்க்குது. ஒரு ஆசிரியர் வந்து ஒரு ஆசிரியரும் 4 மாணவிகளும் இருக்காங்க. ஆசிரியர் வந்து மாணவிகள் கிட்ட அன்ப வெளிப்படுத்தும் விதமா ஏதாவது எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. முதல் மாணவி கையில வந்து ஒரு கோழி குஞ்சு இருக்குது. 2வது மாணவி கையில ஒரு ரோஜா பூ இருக்கு. 3வது மாணவி கையில ஒரு பட்டாம்பூச்சி இருக்கு. 4வது மாணவி கையில எதுவுமே இல்ல. டீச்சர் வந்து அந்த மாணவி கிட்ட, "நீ ஒண்ணும் கொண்டு வரலையான்னு?" கேக்குறாங்க. அதுக்கு அந்த மாணவி வந்து டீச்சர் கிட்ட என்ன சொல்றான்னா, "நான் முதல்ல கோழி குஞ்ச பார்த்தேன் டீச்சர். அது வந்து அவங்க அம்மாவோட ஜாலியா விளையாடிட்டு இருந்தது. அம்மா கிட்ட இருந்து அத பிரிக்க வேணாமேன்னு விட்டுட்டேன். 2வது ரோஜா பூவ பார்த்தேன். அது செடியில இருக்கும்போது அழகா இருந்தது. அத பறிக்க வேணாமேன்னு அதையும் விட்டுட்டேன். 3வது பட்டாம்பூச்சி. அதையும் பார்த்தேன். அது வந்து அழகா பறந்துட்டு இருந்தது. அத புடிச்சா அதுக்கு உடம்பு வலிக்குமோன்னு நெனச்சு, அது சுதந்திரமா பறக்கட்டுமேன்னு விட்டுட்டேன்." அப்படின்னு அந்த மாணவி வந்து சொல்றா. இத கேட்ட அந்த டீச்சர் வந்து மத்த 3 மாணவிகளுக்கும் என்ன சொல்றாங்கன்னா, அன்புங்கிறது குடுக்கறது மட்டும் இல்ல, பிற உயிர்கள் வாழும் சுதந்திரத்த பறிக்காம இருக்கிறதும் அன்புதான்னு சொல்றாங்க. ஏன்னா, எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இருக்கிறது அன்புதான். அதனால தான் அன்பே சிவம்னு திருமூலர் வந்து சொல்றாரு. தாயுமானவர் சுவாமிகளும் என்ன சொல்றாங்கன்னா, எல்லா உயிர்களும் இன்புற்று இருப்பது அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமேன்னு தாயுமானவரும் சொல்றாரு. ஒரு குடும்பத்துல வந்து கணவன் மனைவியா இருந்தாலும், மாமியார் மருமகள் உறவா இருந்தாலும், குடும்பத்துக்குள்ள கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது வரும். அப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒருத்தர் வந்து இன்னொருத்தவங்களுக்கு துன்பம் குடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, என்ன காரணம் அப்படின்னா, என் விருப்பப்படி நடக்கணும் அப்படிங்கிற அந்த ஆணவம், ஆளுமை எல்லாமே வந்து 2 பேருக்கு இடையிலயும் வரும். நான் சொன்னபடி நீ நடந்தா என்ன? நான் நினைக்கிறபடி நீ இருந்தா என்ன? இப்படி குடும்பத்துல வந்து பிரச்சனை வரும்போது, அன்புங்கிறது கடந்து போய் நான் சொல்றது எல்லாம் நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஆக்கிரமிப்பு வந்து குடும்பத்துக்குள்ள வந்துருது. அதனால தான் வந்து குடும்ப உறவுகள்ல ஒருத்தர் வாழும் சுதந்திரம், உரிமை இது எல்லாமே வந்து பறிக்கப்படுது. அதுக்கு வந்து அதனால தான் வந்து அன்பும் வந்து அந்த இடத்துல காணாம போயிடுது. காரணம் என்னன்னா, மகரிஷி அதுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மனிதன் வந்து இன்னும் வந்து தன்னை உணரல. தனக்குள்ளேயே இறைவன் இருக்கு. நம்ம வந்து துன்பம் குடுக்குறோம் அப்படின்னா, அது இறைநிலைக்கு குடுக்குற துன்பம் அப்படிங்கிறத இன்னும் வந்து மனிதன் வந்து உணரல. அதுக்கு காரணம் மனிதன் வந்து இறை உணர்வு பெறல அப்படிங்கிறது தான் வந்து காரணமா இருக்குன்னு மகரிஷி வந்து சொல்றாங்க. இப்ப ஒரு அம்மா வந்து குழந்தையோட பந்த வச்சு விளையாடுறாங்க அப்படின்னா, அந்த குழந்தை வந்து பந்த என்ன செய்யும்? எந்த பக்கம் வேணாலும் வந்து வீசும். அத எடுத்து எந்த பக்கத்துல வீசி வீசி விளையாடினாலும், அத எடுத்து அம்மா என்ன செய்வாங்க? குழந்தை கையில வந்து அம்மா வந்து குடுப்பாங்க.
இந்த மாதிரி குடும்பத்துல வந்து எந்த பக்கத்துல இருந்து பிரச்சனைங்கிறது வந்தாலும், அன்ப வந்து அஸ்திவாரமாக்கினா, அதிலிருந்து விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம், மன்னிப்பு அப்படிங்கிற இந்த 4 தூண்கள் வந்து இது வந்து கருணையா மலரும். இது வந்து தூண்களாவே எப்பயும் இருக்கும். அப்ப இந்த இடத்துல அன்புங்கிறது எப்பவுமே வந்து ஊற்றெடுக்கும். அப்ப இந்த பந்த போலதான் எந்த பக்கம் வீசினாலும் குடும்பத்துல அன்பு மலர்றதுக்கு இந்த மாதிரி செயல்கள் நம்ம கருணையா இருந்தா அப்படின்னா அன்புங்கிறது ஊற்றெடுக்கும். இப்ப அன்புனா என்ன அப்படிங்கிறதுக்கு மகரிஷி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அறிவறிந்த பெருநிலையே அன்பு நிலையாம். அறத்தின் நெறி உணர்த்தும் நிலை அதுவே. நிவர்த்திக்கும் துன்பமெல்லாம்ன்னு மகரிஷி சொல்றாங்க. அறிவே தெய்வம்னு உணர்ந்துட்டா அன்பு பெருகும். அன்பே அறநெறி உணர்த்தும். துன்பம் போக்கும்னு மகரிஷி சொல்றாங்க. இத உணர்ந்தா வாழ்க்கை முறையில மாற்றத்த கொண்டு வரலாம். முதல்ல வந்து இப்ப வாழ்க்கைன்னா என்ன? இந்த வாழ்க்கைய நம்ம எப்படி வாழணும்? அப்படின்னா, வாழ்க்கைங்கிறது இரவு பகல் பார்க்காம ஒரு நதி போல ஓடிக்கிட்டே தான் இருக்கு. அந்த நதிக்கு வந்து 2 பக்கமும் வந்து கரை இருக்கு. இல்லையா? அப்ப அந்த கரைக்கு உட்பட்டு இருந்தா அது வந்து நதி. 2 கரைகளையும் மீறிட்டா அது வந்து காட்டாற்று வெள்ளம். அது வந்து கரை புரண்டு எல்லாத்தையும் சேதப்படுத்துரும். அப்ப மனித வாழ்க்கை அப்படிங்கிறது அந்த 2 நதிகளுக்குள்ள தான் வந்து வாழ்க்கைய வந்து நடத்தி கொண்டு போகணும். அப்ப அப்பதான் வந்து வாழ்க்கை வந்து இனிமையா இருக்கும். அப்ப அதுல வந்து நடுவா இருக்கக்கூடிய நதிய வந்து மனிதன் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா, அதனோட 2 பக்கத்துலயும் இருக்கக்கூடிய கரை வந்து, ஒண்ணு மனிதன் வந்து இந்த இயற்கையிலிருந்தும், சமுதாயத்திலிருந்தும் மனிதன் பெறுவது. இன்னொன்று அதையே திருப்பி தருவது. அப்ப இதுல வந்து எத பெறணும், எத தரணும் அப்படின்னு கேட்டா, அன்ப கொடுத்து அன்ப பெறணும். அதுதான் வந்து இன்பம். அதுதான் மனித வாழ்க்கையின் இனிமையும் கூட. இத உணர்த்துறதுக்கு தான் மகரிஷி வந்து மனித வாழ்க்கைய 4ஆ பிரிச்சாங்க. இளமை நோன்பு, இல்லறம், அகத்தவம், தொண்டுன்னு பிரிச்சாங்க. இதுல முதல்ல 2 ஸ்டேஜ்ல வந்து பெறுவது. அடுத்த 2 ஸ்டேஜ் வந்து தருவது. அதாவது முதல்ல வந்து நம்ம 1லிருந்து 25 வயது வரைக்கும் இளமை நோன்பு அப்படிங்கிற பிரம்மச்சரியம் இருக்கு. இந்த பருவத்துல மாணவன் வந்து குருகுலத்துல தங்கி இருக்கும்போது, குரு கிட்ட இருந்து கல்வி கிடைக்குது. அதே போல பெற்றோர்கள் கிட்டயும் அன்பு கிடைக்குது. இப்படி அன்பை பெறுவதும், அறிவை பெறுவதும் பிரம்மச்ச இந்த பிரம்மச்சரியம்ங்கிற இந்த காலகட்டம். ஏன்னா, உழைக்கிற அளவுக்கு வந்து அவங்க வந்து உயரல. அதனால அவங்களுக்கு ஊதியமும் கிடையாது. அப்ப பிறர சார்ந்து பெறக்கூடிய நிலையில இருக்கிறது தான் வந்து பிரம்மச்சரியம். அடுத்தது 25லிருந்து 50 வயது வரை இந்த ஸ்டேஜ் வந்து இல்லறம். இத வந்து கிரகஸ்தம்னு சொல்லலாம். இப்ப இந்த ஸ்டேஜ்லயும் என்னன்னா, இங்க தான் வந்து இல்லறத்தோட இனிமையும், மழலையின் இன்பமும் வந்து கிடைக்குது, இந்த நிலையில. அப்ப இந்த ஸ்டேஜ்லயும் பெறுவது தான் வந்து கிடைக்கிறது தான் வந்து அதிகமா இருக்கு. அப்ப இந்த நிலையில தனக்காக, குடும்பத்துக்காக, உறவுகளுக்காக இப்படி பற்று, பாசத்துல வந்து சிக்கிட்டு வாழக்கூடிய ஒரு நிலை வந்து இந்த நிலை. இதுலயும் வந்து மனிதன் வந்து இந்த குடும்பத்திலிருந்தும், சமுதாயத்திலிருந்தும் நம்ம வாங்கிக்கிட்டு தான் இருக்கக்கூடிய அந்த நிலை. அடுத்து நம்ம அகத்தவம்னு சொல்லக்கூடிய வனப்பிரஸ்தம். இதுல வந்து 50லிருந்து 75 ஆண்டுகள் இந்த ஸ்டேஜ்ல வந்து ஊருக்காக, உலகத்துக்காக வாழணும். மனைவிய தவிர மற்ற உறவுகள், பிள்ளைகள், இவங்க எல்லாரையுமே விட்டுட்டு, குடும்ப பொறுப்புகளை எல்லாம் குடுத்துட்டு, தனிமையில தவம் செஞ்சு தன்னை இறைநிலையோட இணைத்துக் கொள்ளணும். இதுவரைக்கும் இந்த இதுவரைக்கும் இந்த சமுதாயத்துல வாழ்ந்து, தான் கற்றது, பெற்றது இப்படி எல்லாத்தையும் வந்து திருப்பி தரக்கூடிய நிலை. இது 2 ஸ்டேஜும் வந்து பெறக்கூடியது. இந்த ஸ்டேஜ் எல்லாத்தையும் திருப்பி தரக்கூடியது. அப்ப பிற உயிர்கள் கிட்ட அன்பு செலுத்துவது அப்படிங்கிறது இந்த நிலை. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா 75லிருந்து 100 வயது. இந்த க இந்த கேப்ல வந்து இந்த இடைப்பட்ட ஆண்டுகள்ல வந்து இந்த நிலையில வந்து தொண்டு, இத வந்து சந்நியாசம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப சந்நியாசம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு போறதுங்கிறது வந்து சந்நியாசம் இல்ல. ஏன்னா, இந்த உலகம் சந்நியாசம் அப்படின்னு நம்ம சொல்றோம் என்னன்னா, உலகம் முழுவதையும் உறவாக்கிக் கொள்ற அந்த அன்பு உள்ளத்துல வந்துருச்சுன்னா, அதுதான் வந்து சந்நியாசம். தன்னை முழுவதுமா அர்ப்பணித்துக் கொள்ளும் வந்து தன்னை முழுவதுமா அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய நிலை. இப்படி மனிதன் ஒரு கட்டம் வரை
வந்து தனக்காக வாழணும். அதுக்கப்புறம் அவன் பிறருக்காக வாழணும். இப்படி ஒரு நியதியோடு அறம் சார்ந்து வாழ்ந்தா, அன்பு வழியில இன்பம் பெருகும்ங்கிறத உணர்ந்து, மனித வாழ்க்கைய 4 பிரிவுகளா வந்து ஆனா, இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து நடைமுறை வாழ்க்கைக்கு இதெல்லாம் வந்து சாத்தியமாகாது. ஏன்னா, இப்ப வந்து உள்ளங்கையிலேயே வந்து உலகம் வந்துருச்சு. நம்ம உடலுக்கு, உயிருக்கு, மனதுக்கு இப்படி பிரத்யேகமான பயிற்சிகள் வந்து நம்மளோட இணையத்திலயும், மனவளக்கலை மன்றங்கள்லயும் குடுக்குது. இப்ப வந்து நம்ம குருகுலத்துல போய் படிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதுக்கு நேரமோ, வசதி வாய்ப்புகளோ இதெல்லாம் வந்து இப்ப வந்து அந்த அளவுக்கு அந்த மாரி வசதி வாய்ப்புகள்லாம் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால இப்ப வந்து அதே மாதிரி அ இ நம்ம பயிற்சிகள் எல்லாமே வந்து மனவளக்கலை மன்றங்கள்ல சொல்லிக் குடுக்குறோம். அதேபோல இதுல வந்து அகத்தவம், அகத்தாய்வு, அதுக்கப்புறம் வந்து குணநலப்பேறு, முழுமைப்பேறு அப்படிங்கிற ஒரு 4 பிரிவுகளும் இருக்கு. இதுல வந்து குடுக்கப்படுது. நம்ம மனவளக்கலை மன்றங்கள்ல இந்த பயிற்சிகள் எல்லாமே வந்து சொல்லிக் குடுக்கப்படுறாங்க. ஒரு மனிதன் வந்து சொல்லிக் குடுக்குறாங்க. ஒரு மனிதன் வந்து மனித தன்மையோட மாமனிதனா வாழும் வாழ்க்கை கல்வி வந்து 8 வயசுலேருந்து ஆரம்பிச்சு பள்ளிகள், கல்லூரிகள், நிறுவனங்கள் உலகம் முழுக்க இப்படி சொல்லிக் குடுக்கப்படுது. இதுக்கெல்லாம் வந்து அடிப்படையே என்ன அப்டின்னா, இதுக்கெல்லாம் வந்து அன்பு தான். இந்த பயிற்சிகள் எல்லாத்தையும் வந்து நம்ம கத்துக் குடுக்கும்போதே என்னாகும் அப்டின்னா, அன்புங்கிற பூ வந்து எல்லாருக்குள்ளேயும் மலரும். இறை உணர்வும் கிட்டும். அதுதான் உலக அமைதிக்கான வித்து. இந்த உலக அமைதிக்கு வந்து வேதாத்திரியத்துல 14 திட்டங்களும் வந்து வேதாத்திரியத்துல 14 திட்டங்களும் வந்து இருக்கு. அது வந்து எல்லாமே வந்து சீக்கிரமா செயலுக்கு வரணும். அதேபோல வீடுகள் தோறும் மனவளக்கலை மன்றங்கள் வந்து ஆகணும். அதே மாதிரி எல்லாரோட வீடுகள்லயுமே வந்து பகவத்கீதை அப்படிங்கிறது இருக்கும். அதே மாரி கிறிஸ்தவர்கள் கிட்ட வந்து பைபிள் இருக்கும். முஸ்லிம்கள் கிட்ட வந்து அவங்க கிட்டக்க குரான் வச்சிருப்பாங்க. இப்படி எல்லார்கிட்டயும் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும்போது, நம்ப இது மாதிரி இந்த உலகம் முழுக்க எல்லார் கைகள்லயுமே வந்து வேதாத்திரியம் அப்படிங்கிறது வந்து இருக்கணும். ஏன்னா, நம்ம வந்து இன்பமா வாழ்றதுக்கும், நம்முடைய பிரச்சனைகள், ஒரு சிக்கல் அப்டின்னா கூட சரி, நமக்கு வரக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு சிக்கலுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு நம்ம வேதாத்திரியத்திலேயே வந்து நமக்கு முழுமையா வந்து அதுக்கு தீர்வு கிடைச்சிடும். அதனால நம்ம யார்கிட்டயும் போகணும் அப்படின்னு போய் கேட்கணும் அப்படிங்கிற அந்த நிலையெல்லாம் வந்து இருக்காது. அதனால வேதாத்திரியம்ங்கிறது எல்லாருடைய கைகள்லயுமே இருக்கணும். அப்ப வேதாத்திரியத்தோட 14 திட்டங்கள் அப்படின்னு சொல்லும்போது, போர் இல்லா நல்லுலகம், பொருள்துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி, வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள், பல கடவுள், செயல் விளைவு உணர்கல்வி, பல மதங்கள், பல கடவுள், பழக்கம் ஒழித்து, உண்மை ஒன்றை தேர்ந்தெடு. இந்த 14 திட்டங்களும் நாம வாழும் காலத்திலேயே வந்து செயலுக்கு வரணும். அப்படி வந்தது அப்படின்னா, அது வந்து அந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு அன்பான உலகமா இருக்கும். அதுக்கு பொறுப்புடைய தலைவர்கள் எல்லாருமே வந்து பொறுப்புடைய தலைவர்கள் எல்லாருமே வந்து அதுக்கு முன் வரணும். அதுக்கு பாரதியார் வந்து இப்படி வர்றதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு உலகம் வரணும் அப்படின்னு நீங்கலாம் நினைக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து உலக மக்களே நீங்க எல்லாரும் வந்து ஒரு தவம் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, "செய்க தவம், செய்க தவம் நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம் வையகத்தில் அன்பிற் சிறந்த தவமில்லை. அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு." அப்படின்னு சொல்றாரு. தவம் செஞ்சா எய்த விரும்பியதை எய்தலாம். அதாவது இந்த உலகத்துல அன்பு தான் சிறந்தது. அன்பாக இருந்தா இன்பமா வாழலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்லாருமே எதிர்பார்க்கிற அந்த வேதாத்திரிய அன்பு உலகம், அழகான உலகம் வரணும். அப்படி அந்த அழகான உலகம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு வயல்வெளிகள், வழி நெடுக மரங்கள், அப்புறம் பொல்யூஷன் கிடையாது, பிளாஸ்டிக் கிடையாது. அங்க எல்லாருமே வந்து வாழ்க வளமுடன்ங்கிற அந்த மந்திரச் சொல் எப்பொழுதுமே எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு அழகான உலகம். அதுக்கு வரணும் அப்படின்னா, அதுக்கு எல்லாருமே வந்து தவம் செய்யணும். அப்ப தவம் செஞ்சா உலகமே வந்து அன்புமயமாக இருக்கும்.
அப்ப இந்த அன்புமயமான உலகம் வரணும் அப்படின்னா, வையகத்துல அன்பில் சிறந்த தவம் இல்லை என்று கூறி இந்த சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளும், வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன்மா. நன்றி.